நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு கலைஞரால் தலைநிமிர்ந்த தமிழகம். நவீன தமிழ்நாட்டின் சிற்பி கலைஞர் ஐயா அவர்கள். கலைஞர் என்பது வெறும் பெயர் அல்ல. கலைஞர் தாயால் பிறந்தவர், தமிழால் வளர்ந்தவர், தமிழை வளர்த்தவர். இது வெறும் வார்த்தை சேர்க்கையில் செய்யப்பட்ட கவிதை வரிகள் அல்ல. கலைஞர் தனது வாழ்க்கை பயணத்தில் தமிழ் மொழிக்காக செய்த தொண்டு, தியாகம், இவற்றிற்கு கிடைத்த விருதுகள் தான் இந்த வரிகள். அவர் தமிழ்நாட்டின் அடையாளம். தமிழர்களின் உணர்வுகளில், உள்ளங்களில், அவர்தம் இல்லங்களில் நீக்கமற நிறைந்திருக்கிறது அவரது பெயர். இந்த மண்ணில் வாழும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. சமத்துவமான, கண்ணியமான வாழ்க்கை குறித்த ஒரு தொலைநோக்கு பார்வையும், தமிழ்நாட்டின் எதிர்காலம் குறித்த ஒரு மாபெரும் கனவும் அவருக்கு இருந்தது. தன் சிந்தனையால், நிர்வாக திறனால், எளிய மனிதர்களின் மீதான அக்கறையால், மானுட பற்று நிறைந்த கொள்கை உறுதியால், தீட்டிய திட்டங்களால் தமிழ்நாட்டின் முகத்தையே மாற்றியமைத்த ஒரே தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழ் மொழி போராளி என்பது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தமிழை வளர்ப்பது. தமிழ் மொழிக்கு சோதனை வரும்போதெல்லாம் தரணி பாடி பகை முடித்து தமிழை காப்பது. எங்கள் நெஞ்சிலே நிறைந்திருக்கிற நிறைய நாள் நேசனே, தென்பொல தமிழின் தென்காம்பு தெம்மாங்க அடியேனே, மயங்க வைக்கிற மந்திர தமிழால் ஆன்மாவை அந்திவானத்தில் ஆட வைக்கிறதல்லவா கலைஞர் அவர்களுடைய அழகு தமிழ். 14 வயதிலிருந்து அவருடைய 94 வயது வரை எல்லளவும் எள்ளி நுனியளவும் குறையாமல் இருந்தது எனலாம். எந்த ஒரு கொள்கைக்கும், தத்துவத்திற்கும், குறிக்கோளுக்கும் முழுமையான வடிவம் தருவதற்கு ஒரு தலைவன் தேவைப்படுகிறான். தமிழ் மொழி போராளி என்பது தமிழன் கொடுத்த மொழி போரில் தமிழ் மொழியை காக்கவும், இந்தி திணிப்பை எதிர்க்கவும், தமிழுக்குரிய அரியாசனத்தை பெற்றுத்தரவும் ஒரு தலைவனாக, ஒரு வடிவமாக தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் கிடைத்த பொக்கிஷன் கலைஞர் ஐயா அவர்கள். தேரோடும் கனவுகளை தெருவோடு விட்டுவிட்டு போராட வந்த தலைவர். சொன்னாலும் வாய் மணக்கும், தொட்டாலும் கை மணக்கும், நட்டாலும் தமிழ் பயிராய் நடுகின்ற நிக்கானை மறையாய் விளங்கும் விளக்கு, என்னுள் புக்கானை புகழ் செயல் பொறுகின்ற பொன்மலையை, தக்கானை கடிகை தடகுண்டில் மிசையிருந்த அக்கார கனியாய் திகழ்கின்ற கலைஞர் ஐயா அவர்கள் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு செம்மொழி தகுதியை பெற்று தந்தது என கலைஞர் பதித்த தடங்கள் கணக்கில் அடங்காதது. அண்ணா தொட்டு இந்நாள் வரை பதப்படுத்தப்பட்ட நிலம் இது. பக்குவம் அடைந்த பூமி அது. திராவிட இயக்கம் திரட்டிய செல்வம். நெல் விதைத்தால் தவறு இங்கு புல் விளையாது. கல்வி வேலை வாய்ப்புகளில் சமூக அடிப்படையே சேவை என்றும், நல்லதோர் தனி ஒதுக்கீட்டை நம் இயக்கம் வழங்கும் என்றும் அறிவுறுத்தினார். வினாடிதோறும் வியப்பை தருகிற தலைவா, காலால் நடக்கும் உலகை தன்னுடைய நாவால் அளந்த பெருந்தகையே, ஒன்றும் மறந்தறியேன் ஓதநீர் வண்ணனே, இன்றும் மறப்பேனோ ஏழைகான், அன்று திருவரங்கத்துள் கடந்தேன் கைதொழுதேன் என்று உன்னை திருவாரூரில் பிறந்த உன்னை கைதொழுது கொண்டிருக்கிறதே தமிழகம் தலைவா. கடைகோடி மனிதனுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்பதனை நோக்கமாக கொண்டவர் பள்ளி இறுதி வரை இலவச கல்வி என அறிவித்தார். நேரத்தின் காரணம் கருதி நான் இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். எங்கள் மங்கள நிலவாய், மாந்தனிற் கனவாய், எங்கள் மனம் தேடி வந்திருக்கிற சாரங்கே அருமை தலைவா. சூரியனில் நெருப்படுத்து சூழ்ச்சிகளை முறியடித்துக் கொண்டிருக்கிறாய். ஏழைகளுக்கு உணவளித்து எரிமலையில் நெருப்படுத்திக் கொண்டிருக்கிறாயே தலைவா. இளைஞர்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம் உங்களுடைய புகழ் பரவி இருக்கிறதை தலைவா. வெறுமனே இந்த மண்ணில் முதலமைச்சராக இருந்துவிட்டு போனவர் அல்ல கலைஞர் ஐயா அவர்கள். தான் கொண்ட கொள்கை நெஞ்சில் கனன்று கொண்டிருக்க அதனை செயல்படுத்த சீரிய திட்டங்களை முன்னெடுத்து இன்னும் 50 ஆண்டுகளுக்கும் அத்திட்டங்கள் மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும் என்ற தொலைநோக்குடன் பங்காற்றியவர் என்று கூறி என் உரையை நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது SRM சந்தியா. நன்றி, வணக்கம்.